கவனிங்க. ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் கேட்கப்பட்ட டிஆர்பில முக்கியமான கேள்விகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, இங்க கவனிங்க. கால வழுவமைதியை தேர்க. ஒரு காலத்தினுடைய வழுவமை எது கால வழுவமைதி அப்படின்னு இங்க கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல ஆப்ஷனை பாருங்க. இந்த மகிழன் ஒரு நாள் பொய் கூற மாட்டான். இந்த மகிழன் ஒரு நாள் பொய் கூற மாட்டான். பி பாருங்க. தமிழினி இரவு சோறு உண்டான். தமிழினி இரவு சோறு உண்டான். சி பாருங்க. வீட்டில் காகம் கத்தினால் உறவினர் வருவார். நாலு பாருங்க. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். அப்ப கால வழுவமைதி அப்படின்றாங்க. இதுல எது இதெல்லாம் காலத்தை சொல்லுது இங்க பாருங்க. இந்த மகிழன் ஒரு நாள். அப்ப ஏன் காலத்தை சொல்லுது. அப்ப ஏன் என்ன பண்ணுது? காலத்தை சொல்லுது. ஒரு நாள். நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளை குறிக்கக்கூடியது. அப்ப தமிழினி இரவு. இங்க பாருங்க. இரவு சோறு உண்டான். அப்ப இது காலத்தை சொல்லுது. வீட்டில் காகம் கத்தினால் உறவினர் வருவார். இதுல எந்த ஒரு வீட்டில் காகம் கத்தினால் எந்த நேரத்துல கத்துது, எந்த இடத்துல கத்துது, எந்த காலத்துல கத்துதுன்னு கொடுக்கல. அப்ப இது இல்லை. இங்க பாருங்க. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இங்க நாளை என்ன பண்ணிருச்சு? நாளைன்னு வந்துருச்சா? அப்ப இது காலத்தை குறிக்குது. இப்ப இது எப்படி கால வழுவமைதியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த சொல் நேரடியா காலத்தை குறிக்குது அப்படின்னு பாருங்களேன். எளிமையா ஷார்ட்கட் இது. இப்போ வழுவமைதினா நம்ம இலக்கண முறைப்படி அந்த விதிப்படி வந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அந்த அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அப்ப எது ஷார்ட்கட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எது நேரடியா காலத்தை சொல்லுது அப்படின்னு கவனிங்களேன். அப்ப இங்க பாருங்க. முதல்ல இப்போ இருக்கிறது இது 3 மட்டும் தான் காலத்தை சொல்லுது. இது சொல்லல. அப்ப இங்க பாருங்க. இந்த மகிழன் ஒரு நாள். ஒரு நாள் அப்படின்னா ஏதாவது ஒரு நாளா இருக்கும். ஏதாவது என்ன பண்ணும்? ஒரு நாளா இருக்கலாம். அப்ப இது இல்ல. ரெண்டாவது பாருங்க. தமிழினி இரவு சோறு உண்டான். இரவு எந்த இரவு? ஏதாவது ஒரு இரவு. குறிப்பிட்ட ஒரு இரவை என்ன பண்ணல சொல்லல. அப்ப ஆப்ஷன் பி இல்ல. அப்ப இது ரெண்டும் இல்லை அப்படின்னா அப்ப கடைசியா இருக்கிறது வாங்க. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார். இது நாளை டைரக்டா எந்த காலம் கொடுத்துட்டா இருப்பாங்க? நாளை. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இதான் டைரக்டா ஷார்ட்கட்டை வச்சு என்ன பண்ணிடணும்? அடிச்சிடணும். இலக்கண முறைப்படி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் பார்த்தாது எக்ஸாம்ல. அப்ப அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். நாளை என்பது நேரடியா ஒரு காலத்தை குறிக்குதா? அப்ப இதுதான் கால வழுவமைதை தேர்க. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி தான் சரியான விடை.